107வது சங்கீதம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 107. அதாவது நம்ம சங்கீதம் புஸ்தகத்தை 5 புஸ்தகங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. இது 5வது புஸ்தகத்தில் உள்ள முதலாவது பாடல். இங்கே இஸ்ரவேல் தேச மக்கள் கர்த்தருக்கு நன்றியோடு கூடிய தேங்க்ஸ் கிவிங் அண்ட் ப்ரைஸ் என்று சொல்லக்கூடியதாய் கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவரை துதிக்கக்கூடிய மக்களாய், அவரை ஆராதிக்கக்கூடிய மக்களாய், என எப்பொழுதும் நம்முடைய வாய்களில் துதி இருக்கக்கூடியதாய், கர்த்தரை நாம் துதிக்கக்கூடியவர்களாய், ஏன்னா நமக்கு ஆண்டவர் என்னை ரட்சித்தார், என்னுடைய ரட்சிப்பிற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய துதி நம்ம வாய்களில் இருக்கணும். நன்றி உள்ள இருதயம் நமக்குள்ளே வரணும். நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே சரி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எல்லாமே சரியாக இருந்தாலும் நமக்கு அந்தளவுக்கு ஆண்டவருக்கு துதிப்போமா என்னன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் எங்கெல்லாம் எப்பெல்லாம் பார்க்குறீங்களோ, வேர் தெர் இஸ் அ ப்ராஸ்பெரிட்டி, எங்கே ஒரு செழிப்பு வரும்போது அங்கே கர்த்தரை குறித்த ஒரு நோக்கம் இல்லைன்னா அவர்கள் வீணாய் போவதை பார்க்க முடியும். எ ப்ராஸ்பெரிட்டி வித்தவுட் பர்பஸ் இஸ் ஆல்வேஸ் அ டேஞ்சரஸ் லிவிங். அப்போ என்னென்னா, கர்த்தர் என்னை என்ன நோக்கத்திற்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் என்னை எதற்காக பிடித்து கொண்டார் என்கிற ஒரு உணர்வு எப்போ வரும்னா, என்னையும் ரட்சித்தீங்களே அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்வு வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தருக்கு துதி செலுத்தக்கூடிய மக்களாக இருப்போம். இல்லைன்னா ஆண்டவரே நீங்கள் இதை செய்யலை அதை செய்யலை என்று சொல்லக்கூடிய காரியமாக. இங்கே யூத மக்கள் அவர்கள் பின்னோக்கி திரும்பி பார்க்குறாங்க. கர்த்தருடைய இரக்கம் எவ்வளவு பெரிதாக இருக்குது, கர்த்தர் அவர்களை எந்த அளவுக்கு நேசித்து அவர்களை விடுதலை செய்தார், எப்படி அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தாரு என்பதை அவங்க பார்க்கும்போது அவங்களுடைய இருதயம் நன்றியால் நிறைந்து அவர்கள் வாயில் துதியாக வரக்கூடியது. ஏன்னா மத்தேயு 12:34 நம்ம பார்க்குறோம், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ இருதயத்தில் நமக்கு நன்றி உணர்வு ஃபுல்லாக அப்படியே நிறையக்கூடியதாக இருந்ததுன்னா நமக்கு என்ன வரும்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக துதி வரும். ஆனால் அந்த நன்றி உணர்வு, கர்த்தருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன், கர்த்தர் என்னை நேசித்தார், கர்த்தர் என்னை ரட்சித்தார், அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பிச்சு என்னை மீட்டெடுத்தார் அப்படிங்கிற ஒரு நன்றி உள்ள இருதயம் வந்துச்சுன்னா உங்களை அறியாமலே என்ன பண்ணுவீங்க, கர்த்தருக்கு துதி செலுத்துவீங்க. ஆனால் அந்த நன்றி உணர்வு உங்கள் இருதயத்தை நிரப்பாத போது உங்களுக்கு என்ன வராது, துதி வராது. மாறாக அழுக வரும், இல்லை கண்ணீர் வரும். அது ஓகே, பட் ஆனால் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு காரியம் உண்டாக வேண்டும். இங்கே இஸ்ரவேல் தேச மக்கள் ஒன்று எகிப்தியர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, அங்கேருந்து விடுதலை பெற்று வந்த ஒரு காரியத்தை நினைவு கூற முடியும். அதற்கு பின்பாக அவர்கள் அசிரியர்களால் சிறைப்பிடித்து போனாங்க, அதிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு. பின்பாக பாபிலோனியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்க, அங்கேருந்து விடுதலை கொடுத்தார். இப்போ இதில் எதிரனாலும் இருக்கலாம், ஒன்று அவங்க எகிப்தியர், இல்லை சிரியர்கள், இல்லை பிலிஸ்தியர்கள், இல்லை அவங்க பாபிலோனியர்கள், எங்கேருந்து வந்தாலும் கர்த்தர் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு எப்படி விடுதலை கொடுத்தார் என்று சொல்லக்கூடியதை தான் இந்த சங்கீதம். இந்த 107வது சங்கீதத்தில் முதல் 3 வசனங்கள் பாருங்க. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ரொம்ப அழகா ஆரம்பமா பாருங்களேன், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் என்பதை தவிர வேற எதுவுமே நம்ம மனசில் இருக்கக்கூடாது. ஏன்னா இஸ்ரவேல் தேச மக்கள் எவ்வளவு மோசமாக கர்த்தரை விசுவாசியாமல் என்ன பண்ணாலும் ஒரு காரியம் அவங்க எப்போவுமே சொல்கிறது என்ன, கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு, கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு. நம்ம மீட்கப்பட்டதற்கு காரணம் நம்ம கிடையாது, அது கர்த்தருடைய கரம் என்று சொல்லி என்ன சொல்றாரு, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். அப்ப என்னன்னா, இங்க 4 திசைகள்ல இருந்தோம், 4 திசைகளையும் சொல்லி எல்லா பக்கத்திலிருந்து கர்த்தரை அவர்கள் துதிப்பார்கள் என்று சொல்லக்கூடியதா. அப்ப என்னன்னா, இஸ்ரவேல் தேச மக்கள் இந்த பாடல்கள், இந்த 5வது புஸ்தகம், சங்கீத புஸ்தகத்தில் 5வது புஸ்தகத்தில் பூரா பார்த்தீங்கன்னா துதி பாடக்கூடிய பாடல்கள். ஏதோ அவங்க பாபிலோனிலிருந்து திரும்பி வரும்போது தங்களை உற்சாகப்படுத்தி கர்த்தர் எப்படி எங்களுடைய ஜெபத்தை கேட்டார், எங்களுடைய வேண்டுதலை கேட்டார், எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு எங்களை எப்படி விடுதலை செய்தார் என்று சொல்லி பாடக்கூடிய பாடல்கள். அது நீங்கள் விசேஷமாக 121வது சங்கீதத்திலேருந்து பார்த்தீங்கன்னா சாங் ஆஃப் அசன்ஸ் இருக்கும்.
அதாவது எருசலேம் மலையை நோக்கி அவங்க ஏறும்போது அந்த பாடல்கள் பூராமே ஆரோகணம் என்று சொல்லக்கூடிய ஒரு சங்கீதம். அதாவது எல்லாமே ஏற்றமாகவே தான் இருக்கும். பாடல் வந்து கீழே வராது. சரிகம பதனிசல எல்லாமே அப்படியே மேல் நோக்கி பாடக்கூடிய ஒரு ராகமாக தான் இருக்கும். ஏன்னா யூஸ்வலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ச ரி க ம ப த நீ சா தான் சொல்லுவாங்க. ஆனால் இது பூராமே ஆரோகணம், சாங்ஸ் ஆஃப் அசன்ட் என்று சொல்லக்கூடியதா. அப்போ இந்த 5வது புஸ்தகம் முழுவதுமே கர்த்தருக்கன்று வாழக்கூடிய, கர்த்தரை நாம் துதிக்கக்கூடிய மக்களாக வரணும். அதில் 2வது வசனம் வந்து நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா, லெட் த ரிடீம்ட் ஆஃப் த லார்ட் சே சோ. எப்படி இங்கே வந்து கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு அப்படின்னு தொடர்ந்து போகுது. ஆனால் நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும்போது அது சொல்லும்போது ரொம்ப அழகாக, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எப்போதும் வாயில் சொல்லி கொண்டிருப்பார்களாக என்று சொல்லக்கூடியதாக, நம்முடைய மீட்பு, நம்முடைய ரட்சிப்புக்கு நம்மளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய மக்களாய், நன்றி நிறைந்த மக்களாய் இருக்க வேண்டும். இந்த சங்கீதத்தில் 32 வசனம் வரைக்கும் உள்ள காரியங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 உருவகங்களை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சங்கீதம். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வந்து ஒரு 4 பிக்சர் என்று சொல்லக்கூடிய 4 படங்கள் மூலமாக கர்த்தர் அவங்க துதிக்கக்கூடிய ஒரு காரியம். முதலாவது, எப்படி ஒரு லாஸ்ட் கேரவன் என்று சொல்லக்கூடியதாக, ஒரு தொலைந்து போன இல்லை ஒரு தன்னுடைய கோர்ஸ்லேருந்து போக வேண்டிய ஒரு வண்டி அது பாதையை மாறி விலகி போனது எப்படி ஒரு பட்டணத்தை தெரிந்து கொள்கிறது என்று சொல்லக்கூடியதாக 4லிருந்து 9 வரை உள்ள வசனங்கள். எப்படி ஒரு தன்னுடைய பாதையை விட்டு தொலைந்து போன ஒரு கேரவன் இல்லை வண்டி என்று சொல்வது எப்படி அது சரியாக ஒரு பட்டணத்தில் போய் சேர்ந்து விடுகிறது என்று சொல்லக்கூடியதாக. 2வது 10வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் எப்படி ஒரு சிறை கைதியாக இருக்கிறவனை எப்படி கர்த்தர் அந்த சிறையிலிருந்து விடுதலை பண்ணினார். தொலைந்து போன வண்டி, அடுத்து சிறை உள்ள ஒரு ஆள். அடுத்து 17வது வசனத்துலேருந்து 22வது வசனம் வரைக்கும் எப்படி ஒரு நோயாளி, ஒரு சிக் பர்சன், அவனை அந்த ஒரு நோய் உள்ளவன் எப்படி குணமாக்கப்பட்டான் என்று சொல்லக்கூடியதாக. அடுத்து 23வது வசனத்து 32வது வசனத்தில் வரைக்கும் எப்படி ஒரு கப்பர் சேதத்திலிருந்து காப்பாற்றப்பட்டது. அதாவது நீங்கள் வந்து இந்த 4 படமும் பார்த்தீங்கன்னா, முதல்ல எப்படி ஒரு வழியில் போக வேண்டிய ஒரு வண்டி அது பாதை மாறி தொலைந்து போகிற வண்டி எப்படி ஒரு சரியான பட்டணத்தில் போய் சேர்றது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு சிறையில் அடைக்கப்பட்ட ஒருத்தர் எப்படி விடுதலை பெறக்கூடியது. 3வதாக ஒரு நோய்பட்டவனை எப்படி கர்த்தர் குணமாக்குகிறார் என்று சொல்லக்கூடியதா. 4வதாக கப்பர் சேதத்தை, ஷிப்ரக் என்று சொல்லக்கூடிய கப்பர் சேதத்திலிருந்து எப்படி கர்த்தர் காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லக்கூடியதா. இந்த 4 உருவகங்கள்லையும் நம்ம ஒரு காரியம் பார்க்க முடியும். முதல்ல வந்து அவர்களுடைய நிலைமை, 2வது அவங்க கேட்கக்கூடிய விண்ணப்பம், 3வது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மன்னிப்பு, 4வதாக அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய துதி. பிடிக்கமன், பெட்டிஷன், அதுக்கப்புறம் பேர்டன் அண்ட் ப்ரைஸ் என்று சொல்லக்கூடியதா. அதற்கு பின்பாக நீங்கள் இந்த 33லேருந்து 43 வரை உள்ள வசனங்களில் பார்த்தீங்கன்னா, 33வது வசனம் 34வது வசனம் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை குறிக்கக்கூடியதாக, 35லேருந்து 38 வரைக்கும் ரட்சிப்பை குறித்து, அது 39 40 வந்து எப்படி நம்ம வந்து ஒழுக்கமாக இருக்க வேண்டும், டிசிப்ளினை குறித்து, 41 42 எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. இங்கே சொல்லும்போது எப்படி ஒரு 4 காரியங்களை, 4 ஒரு உருவகங்கள் இல்லை 4 காட்சிகள். ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து பைபிள் பார்க்குற வித்து உங்களுடைய எண்ணங்களில் கொண்டு வாங்க. ஒரு வண்டி போய்கொண்டே இருக்குது. அந்த வண்டி இப்போ நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரினா, ஒரு ஜிபிஎஸ் இல்லை, ரோடு சைனும் இல்லை, ஒரு இருளான பாதையில் போகிறீங்க, எங்கே இருக்கிறீங்கன்னே உங்களுக்கு தெரியல. நீங்கள் ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சென்ட்ரல் லைனில் போகும்போது நீங்கள் ஜிபிஎஸ் போட்டு நடந்தீங்கன்னா, அதுவும் இந்த மெயினாக கேனரி வார்ஃப் இந்த பகுதியில் போட்டு ஜிபிஎஸ் போட்டு நடந்தீங்கன்னா அது குழம்பிடும். இப்படி அதே சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எங்கே நிற்கிறீங்க, இந்த பில்டிங் இருக்கிறீங்க, இந்த பில்டிங்கில் இருக்கிறீங்களா, ஒரு மீட்டிங் போகும்போது எங்கே, நான் அவசரமாக போகும்போது இங்கே தானே நம்ம முன்னாடியே மேப்பில் பார்த்துட்டு தானே வந்தேன், இதுக்கு பக்கத்தில் தானே இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட், இங்கே தானே மீட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அது அந்நேரம் வந்து சுற்றுவோம். அதுக்கே தெரியாது எங்கே இருக்குது, உங்களோட லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்ண முடியாமல், ஜிபிஎஸ் பண்ண முடியாமல். அப்போ நமக்கே வந்து எங்கே நிற்கிறோன்னு ஒரு நேரம் நம்மளுடைய மைண்டில் உள்ள ஓரியன்டேஷனே போயிடும். நம்ம உண்மையில் எங்கே இருக்கிறோன்னு சொல்லக்கூடியதா.
அந்த மாதிரி ஒரு வண்டி தொலைந்து போன வண்டி கரெக்டான ஒரு பட்டணத்துக்கு போய் சேரக்கூடிய ஒரு காட்சி. இன்னொன்று வந்து நீ செய்யாத குற்றமோ இல்லை செய்த குற்றத்திற்காக ஒரு சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை. அப்படி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு யார் எனக்கு விடுதலை கொடுப்பா என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா இந்த சிறை இஸ்ரவேல் தேச மக்களோட நம்ம பார்க்கும்போது அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்தி கொண்ட சிறையாக இருக்கிறத பார்க்குறோம். அவங்களே வந்து தங்களை ஒரு சிறைக்குள்ளே கொண்டு போய் வைத்து அந்த சிறைக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு எப்படி அவர்களை மன்னித்து கர்த்தர் அங்கேருந்து விடுதலை பண்ணுகிறார் என்று சொல்லக்கூடியதா. மூன்றாவதாக, எனக்கு யாருமே உதவி செய்ய முடியல, நான் இப்படி நோயில் இருக்கிறேன், என்னுடைய நோயிலிருந்து என்னுடைய இதிலிருந்து யார் எனக்கு விடுதலை செய்வாங்க, நான் எப்படி இங்கேருந்து மீட்கப்படுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு மத்தியில் அங்கே உங்களுக்கு கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு உங்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். நான்காவதாக, என்ன ஒரு கப்பல் பிரயாணத்தில் எவ்வளோ பேர் கப்பலில் போய் அந்த மாதிரி போயிருக்கீங்கன்னு தெரில. இந்த கப்பலில் போகிற அனுபவம் மாதிரி ஒரு பயங்கரமான அனுபவம் கிடையாது. அதனால தான் இன்றைக்கும் ஷிப்பில் வேலை பார்க்குறவங்களுக்கு, அதில் அந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு, மரைனில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். நான் சமீபத்தில் தான் பார்த்தேன், இந்த நார்த் சீயில் வேலை பார்க்குறதுக்கு எப்பயுமே ஆள் வந்து தேவை. ஏன்னா அதில் போய் பாதி பேர் உயிரோடு வர்றதே கிடையாது. அந்த அளவுக்கு கொடுமையான காரியம், அவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம். ஏன்னா அது பகலில் ஒரு சில நேரங்களில் கப்பலில் போகும்போது உங்களுக்கு பகலா இரவா என்று தெரியாதபடி ஒரு பயங்கரமான புயல் இதுகளுக்கு மத்தியில் சிக்கும்போது அந்த படகோ இல்லை பெரிய கப்பலோ ஆடும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு கொடுமையான சூழ்நிலைங்கிறது நம்மளால் கிரகிச்சு பார்க்க கூட முடியாது, எண்ணி கூட பார்க்க முடியாது. நீங்கள் அதனுடைய டாக்குமெண்ட்ரி ஏதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஒரு விடுதலை செய்யக்கூடியதாக. சரியா? இந்த நாளிலையும் நான் சொன்ன மாதிரி முதல்ல அவருடைய ப்ரிடிகமெண்ட், அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்ப்போம். ரெண்டாவது, அவர்கள் உடனே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடிய, இந்த நாளிலையும் இது அப்படியே இருக்கும். அடுத்து அவங்க கர்த்தரை நோக்கி கேட்கக்கூடிய விண்ணப்பம். மூன்றாவதாக, கர்த்தர் அவர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு காரியம். கர்த்தர் அவர்களை மன்னித்த உடனே அவங்க வாயில் வரக்கூடிய துதி. இதை வந்து நம்ம திரும்ப இது முழுவதும் நம்ம இந்த சங்கீதத்தில் பார்க்க முடியும். அதனால் நான் இந்த சங்கீதம் இன்னைக்கு இந்த இதில் வந்து பார்க்கும்போது இந்த முதல்ல வந்து 4 பேருடைய நிலையை பார்ப்போம். அப்புறம் 4 பேருக்கும் கர்த்தர் எப்படி வந்து 4 பேர் எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அதற்கு பின்பாக கர்த்தர் எப்படி 4 பேருடைய ஜெபத்தை கேட்டு அவங்கள மன்னிக்கிறான்னு பார்ப்போம். இந்த 4 பேர் எப்படி துதிக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டோம்னா இப்போ நம்மளுடைய நிலைமையிலையும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட முடியும். அதே ஜீவனுள்ள தேவன் நம்முடைய ஜெபத்தையும் கேட்டு நமக்கு விடுதலை கொடுக்கும்போது நம்மளும் கர்த்தரை துதிக்கக்கூடிய மக்களாக வந்துடுவோம். ஆமென். சரி, முதலாவது தொலைந்து போன வண்டி, லாஸ்ட் கேரவன். சரியா? 4வது 5வது வசனம் பாருங்க. அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். அவர்கள் முதல்ல என்ன, அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல், அவங்க போய் சேரக்கூடிய இல்லை அவங்க வசிக்கக்கூடிய ஒரு ஊருக்கு போக முடியாமல் போன ஒரு காரியம். அதாவது முதல்ல வந்து என்ன, நான் எங்கே போகணும்னு எனக்கு தெரியல, ஐ ஹவ் நோ டைரெக்ஷன். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் ஆண்டவரே எதற்காக என்னை பிடித்து கொண்டீங்க? ஏன்னா ஆண்டவர் வந்து உங்களை கூப்பிட்டு மினிட் பை மினிட் டீட்டெயில் கொடுக்க போகிறதில்ல. எப்பா நீ வந்து 2023 எப்படி இருப்ப, 2024 எப்படி இருப்ப, 2025 தொடங்கும், 26 எப்படி இருப்ப. நோ 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 நோ. எப்படி ஆபிரகாமை வந்து ஆண்டவர் அழைச்சாரு, தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆபிரகாம் இப்படி சொல்லும்போது எபிரேயர் 11:6 தான் சொல்லுது, தான் போகிற இடம் எதுன்னு தெரியாமல் கிளம்பி போனார். அப்போ என்னென்னா, கர்த்தர் நம்மளை கூப்பிடும்போது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு தெரியாத ஒரு நிலையில் இருக்கலாம். அதே மாதிரி தான் இவங்க என்ன, தாபரிக்கும் ஊரை காணலை. முதல்ல நம்ம கண்ணில் பார்க்கல, ஏன்னா நம்ம தரிசித்து விசுவாசிப்பவர்கள் அல்ல. 1 கொரிந்தியர் 4:7 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நாம் தரிசித்து விசுவாசியாமல் என்ன பண்ணுறோம், we walk by faith not by sight. நம்ம விசுவாசித்து நடக்கக்கூடிய மக்களா. அப்போ இங்கே சொல்லும்போது முதல்ல அவங்களுக்கு வந்து தெரியல, தாபரத்தை காண முடியல. அடுத்து என்ன, எங்கே வழியாக போகிறாங்க,
வனாந்தரத்தில் அவாந்தர வழியாக. அதாவது இப்போ ஒரு ரோட்டில் போகிறது ஒன்று, வனாந்தரத்தில் கொண்டு போய் விடக்கூடியதா. இப்போ நீங்கள் வந்து இஸ்ரவேல் தேச மக்கள் சிவந்த சமுத்திரம் வர்றதுக்கு முன்னாடி யாத்திராவும் 14வது அதிகாரத்தில் அவங்க சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி வரும்போது காண்டவர் என்ன பண்ணுறாரு, வேணும்னே அவங்கள ஒரு பாதையில் சுற்றி வர சொல்கிறாரு. என்ன காரணம், நீ இப்படி சுற்றி வரும்போது எகிப்தியர்கள் நினைப்பாங்க வனாந்திரம் அவர்களை சூழ்ந்து கொண்டது, அவங்க வழி தெரியாமல் மாட்டிக்கிட்டாங்க, அதனால் நீ போ என்று சொல்லக்கூடியதா. எகிப்தியன் பின்னாடி வருவான், இந்த பக்கம் ஒரு மலை, இந்த பக்கம் ஒரு மலை, பின்னாடி எகிப்தியன், முன்னாடி சிவந்த மலை. கர்த்தர் அருமையாக கொண்டு போய் வனாந்திரம் சூழ்ந்து பாதையில் கொண்டு போகக்கூடியதா. சில நேரங்களில் கர்த்தர் நம்மளையும் ஒரு வனாந்திர வழியில் ஒரு அவாந்திரமாக, அதாவது நம்ம போகக்கூடிய வில்டர்னஸ் பாத் என்று சொல்லக்கூடியதா, நம்ம அப்படிப்பட்ட பாதையில் கர்த்தர் கொண்டு போவார். அவங்க வனாந்திர வழி அவாந்திர வழியாகி போகும்போது என்னவா இருக்கிறாங்க, பசியாக, தாகமாக, ஆத்துமா தொய்ந்ததாக. எப்படி, அதாவது பசி தாகம் நம்மள நிறைய பேருக்கு அது இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆத்துமாவில் ஒரு தொய்வு வரக்கூடிய ஒரு காரியம், சாப்பாடு இருக்கலாம், தண்ணி இருக்கலாம், நமக்கு தேவையான காரியங்கள் பொருட்கள் இருக்கிறது போல இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆத்துமாவில் நிறைய நேரங்களில் தொய்வு உள்ளதாக பார்க்குறோம். ஏன்னா என்ன வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய, அதான் உங்கள் ஆத்துமாவில் தொய்வுன்னு என்ன, உள்ளுக்குள்ளே என்ன வாழ்க்கை போங்க, எல்லாம் இருக்குது ஆனாலும் ஒன்றும் இல்லை. எப்படி, எல்லாம் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, கட்டில் இருக்குது, நகை இருக்குது, இது இருக்குது, எதை கட்டி பிடிச்சிட்டு போகிறேன் என்ன பண்ணுறது, என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆத்துமாவில் ஒரு தொய்வு வரக்கூடியதாக. அப்போ என்ன, இவன் வனாந்தரத்தில் போவது போல் கண்ணை கட்டி விட்டது போல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ தொலைந்து போன ஒரு வண்டி பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்குறோம். ரெண்டாவது பாருங்கள், அவங்க வந்து சிறையில் இருக்கக்கூடிய 10வது வசனத்துக்கு வாங்க, 10லிருந்து 12 வரை உள்ள பாசுங்க. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி, முதல்ல உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, எப்படி வந்து இவங்க சிறையில் போனாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணி. அதாவது நம்ம வந்து சங்கீதத்தை நம்ம வந்து எடுத்து வசனமாக வாசிக்கிறோம், ஆனால் இது வந்து அவங்க பாடின பாடல். சங்கீதம்னா கீதம், சரியா, இது அவங்களுடைய பாட்டு. ஆண்டவரே உமக்கு விரோதமாக கலகம் பண்ணி நாங்கள் சிறையில் போயிட்டோம். ஏன்னா அவங்க திரும்பி பார்த்து பாடுறாங்க, அவங்க விடுதலை ஆனதுக்கப்புறம், மீட்புக்கு அப்புறம் அவங்க பாடக்கூடிய ஒரு பாடல் என்ன, நாங்கள் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள். அவங்கள பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, ஒன்று தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணணும், ரெண்டாவது அவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணோம். அதாவது கர்த்தர் வந்து நான் வந்து தேவனுக்கு விரோதமாக பண்ணும்போது அவர் சும்மா இருக்கிறதில்ல, அப்போவும் யார் மூலமாவது ஆலோசனை கொடுக்க தான் சொல்கிறாரு, அந்த ஆலோசனையை எடுத்துக்கொள்வதில்லை. நீங்கள் இது நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறோம், கார் ஓட்டுறோம், இல்லை எங்கேயாவது போனோன்னா டைரக்ஷன் கேளுன்னா டைரக்ஷன் கேட்குறதுக்கு இந்த ஆண்களுக்கு ரொம்ப கடினமான வேலை. கேட்க மாட்டாங்க, எல்லாம் எனக்கு தெரியும் வா வா அப்படின்னு போயிட்டு சுற்றி பிற கடைசியில் வரக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா ஆலோசனையை வந்து அவ்வளோ இலகுவாக எடுத்துக்கொள்றதில்ல. அசட்டை பண்ணினார்கள் அந்தகாரத்திலும், அதாவது இருளிலும், மரண இருளிலும், அதாவது இருள், ஆனால் மரண இருளில், ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். ஒடுக்கம் இரும்பு என்ன, சிறைச்சாலையில் கையில் சங்கிலி கட்டு உள்ளே உட்காந்துருக்கேன். எப்படி, இரும்பில் கட்டி என்ன, ஒரு ஒடுக்கப்பட்டு ஒரு இரும்புக்குள்ள அடைத்து வைக்கப்பட்டவனாக இருக்கக்கூடிய, அது என்ன, மரணம், அந்தகாரம். இந்த நாட்கள் மாதிரி இப்போ நம்ம பார்க்குற யூகேயில் பார்க்குற பிரிசனில் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, அங்கெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து பகலா இரவான்னு தெரியாதபடி டஞ்சன் சொல்லுவாங்க. நீங்கள் லண்டன் பிரிட்ஜு பக்கத்தில் அந்த காலத்தில் உள்ள டஞ்சனுக்கு எத்தனை பேர் போய் பார்த்துருக்கீங்கல்ல, போய் பாருங்கள். ஒரு அவ்வளோ டார்க்னா, அந்தகாரம்னா அப்படி ஒரு இருட்டு, அவ்வளோ ஒரு பிச் டார்க்னஸில் தான் உள்ளே கொண்டு வச்சுருப்பாங்க. சிறைச்சாலை பூரா அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி அந்தகாரம் இருளில் அடைக்க வைக்கப்பட்டு கட்டுண்டு கிடந்தார்கள். அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார். கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இருதயத்தை வருத்தத்தினால தாழ்த்தக்கூடியது. உங்களுடைய இருதயத்தில் என்ன,
அப்படிப்பட்ட ஒரு வருத்தம். நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களாக அங்கே இருக்கிறீங்க. சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். உதவி செய்வதற்கு ஒருத்தர் இல்லாமல், சகாயம் காட்டக்கூடிய ஒருவர் இல்லாமல் அவங்கெல்லாம் கீழே விழுந்து போனார்கள். அப்போ என்ன, இவர்கள் கர்த்தருக்கு எதிராக விலகி போனவர்கள், அவருடைய கீழ்ப்படியாமை செல்லக்கூடிய மக்கள். அதுவும் இல்லாமல் என்ன, அவர்கள் ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியாத ஒரு இருளில் இருக்கக்கூடிய மக்கள். அது மாத்திரமல்ல, மரண இருளுக்காக, மரணத்திற்காக நான் எப்போ சாக போகிறேன்னு தெரியாது, நான் எப்போ சாக போகிறேன்னு தெரியாது. அப்போ சாக போகிற நிலைமையில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மக்கள். நீங்கள் பழைய ஏற்பாடு முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப பார்க்க முடியும். கர்த்தர் ஒவ்வொரு தீர்க்கதரிசி மூலமாக மக்களை வேண்டி கேட்டுக்கொள்வது, ஒவ்வொரு தீர்க்கதரிசி மூலமாக மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்பு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். எப்படியாவது மனம் திரும்பி என்கிட்ட வந்துட மாட்டேயா? நேற்று மாலை ஆராதனை இரவு பார்க்கும்போது மறுபடியும் கர்த்தர் சொன்னது ஏன்னா, நீ பொய்யாய் மனம் திரும்பாத, பொய்யாய் மனம் திரும்பாத. ரதீஷ் சொல்லும்போது சொன்னார் இல்லையா, ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இஸ்ரவேல் தேச மக்களை பார்த்து நீ மனம் திரும்புங்கிறாரு, கேட்க மாட்டேங்கிறாங்க. அசிரியர்களால் சிறைப்பிடிச்சுப்பட்டு போயிடுறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 150 வருஷம் கர்த்தர் தெற்கு தேசமாகிய யூதேயாவுக்கு பேசுகிறாரு. ஏன்னா எருசலேமில் தான் தேவாலயம். அவங்கள்ட்ட சொல்கிறார், இந்த பாரு, உன் சகோதரி கீழ்ப்படியில், அதனால் நான் அசிரியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு போனேன், நீ மனம் திரும்பு, இல்லைன்னா நான் கல்தேயர்கள் என்று அழைக்கக்கூடிய பாபிலோனியர்கள் மூலமாக சிறைப்பட்டு போவேன், அப்படி சிறைப்பட்டு போவேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க கொஞ்சம் கூட திருந்தவே இல்லை. ஆனால் மனம் திரும்பினது போல் பொய்யா மனம் திரும்புகிறாங்க. அதனால் கர்த்தர் மறுபடியும் அவங்கள்ட்ட சொல்கிறாரு, நீ மனம் திரும்பு. அதனால தான் அவர்கள் பாபிலோனில் சிறைப்பிடிக்கப்பட்டு போய் பாபிலோனியர்கள் தேவாலயத்தை அழித்து எருசலேம் பட்டணத்தை அனுப்பிச்சு எல்லாத்தையும் அழித்து அவங்கள கால்நடையாக கைதிகளாக பாபிலோன் வரை இழுத்து சென்றார்கள். அங்கே போய் பாபிலோனில் சிறையில் வைக்கப்பட்டவர்களாய், சங்கிலிகளால் கட்டப்பட்டவர்களாய், கட்டுண்டவர்களாய், செக்கனோயா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவை என்ன பண்ணுறாங்க, கால்நடை அங்கே வரைக்கும் கொண்டு போய் என்ன பண்ணுறான், அவனுடைய பையனை அவன் கண்ணு முன்னாடி கொலை செய்து விட்டு அவன் கண்ணு ரெண்டையும் தோண்டி எடுத்துடுறான். உன் கண்ணில் என்ன தெரியுமா, நீ பார்த்த கடைசி காட்சி என்ன தெரியுமா, உன் பையன் உன் கண்ணுக்கு முன்னாடி கொல்லப்படுவது, அதுக்கப்புறம் உனக்கு பார்வை இல்லைன்னு சொல்லி கண்களை என்ன ஒரு கொடூரமான ஒரு காரியம் தெரியுமா? அவ்வளவு மோசமாக. ஏன்னா காரணம் என்ன, நாங்கள் கர்த்தருடைய ஆலோசனைக்கு வரி கொடுக்கல, கர்த்தருக்கு எதிராக கலகம் பண்ணி எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலைமை. அவங்களும் பாபிலோனில் சாவமா உயிரோடு இருப்போமா என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான கொடிய சூழ்நிலை. எனக்கு அருமையானவர்கள் நன்றாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சில வேளைகளில் நம்ம செய்யக்கூடிய காரியம் நம்மளை அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நம்மளை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆனால் அங்கேயும் நம்ம கர்த்தருடைய கரத்தை பார்க்க முடியும். மூன்றாவது பாருங்கள், சிக்னஸ் என்று சொல்லக்கூடிய பலவீனத்தில் இருக்கக்கூடியவங்க. 17வது வசனத்துக்கு வாங்க. நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் ஆரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். அதாவது நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும், அதாவது ஃபூல்ஸ் பிகாஸ் ஆஃப் தியர் டிரான்ஸ்கிரஷன். எப்படி? ஃபூல்ஸ் பிகாஸ் ஆஃப் தியர் டிரான்ஸ்கிரஷன், அதாவது முட்டாள்களாக, எதனால? கர்த்தருக்கு எதிரான பாவங்கள்னால. ஃபூல்ஸ் பிகாஸ் ஆஃப் தியர் டிரான்ஸ்கிரஷன் அண்ட் பிகாஸ் ஆஃப் தியர் இனிக்விட்டிஸ் தே வர் அஃப்ளிக்டட். எதனால இவங்களுக்கு சுகம் இல்லாமல் போச்சு? இவங்க பாவம் செய்ததுனால, அதாவது கர்த்தருக்கு எதிராக இவங்க பாவம் செய்ததுனால இவர்களுக்கு சுகவீனமாச்சு. எல்லா நோய்களும் பாவத்தினால வர்றதில்லை, இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யோவான் 9வது அதிகாரத்தில் கேட்குறாங்க, ஆண்டவரே இது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமா இல்லை இவன் பெற்றோர் செய்த பாவமா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, 2 பேர் செஞ்ச பாவம் இல்லை, இது தேவ மகிமைக்கென்று. யோவான் 9வது அதிகாரத்தில் பார்க்குறோம், அங்கே என்ன சொல்கிறாரு, இல்லை இது தேவ மகிமைக்கு. ஆனால் யோவான் 5வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு, 38 வருஷமாக இருக்கிறவனை பார்த்து இனி நீ பாவம் செய்யாதே, இல்லைன்னா இதை விட கொடிய இதில் மாட்டுவேன் அப்படின்னு. அப்போ என்னென்னா எல்லா பாவமும் எல்லா நோயும் பாவத்தினால வர்றதில்லை,
தயவு செய்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் இருந்துச்சு, ஏதாவது ஒரு இருந்துச்சுன்னா உடனே எல்லாமே அதனால் வந்துச்சுன்னு நினைக்காதீங்க. ஒரு சில காரியங்கள் கர்த்தருடைய நாம மகிமைக்காயும் உண்டு. ஆனால் இங்கே இந்த பாவம், இந்த நோய் எதனால் வந்தது? அவர்கள் என்ன பாதக மார்க்கமாக அவர்களுடைய பாவத்தினால, அக்கிரமத்தினால அவர்கள் நோய் கொண்டு ஒடுங்கி போனார்கள். அப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. 2வது பாருங்களேன், 18 வசனம். அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் ஆரோசிக்கிறது, சகல போஜனத்தையும் ஆரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். மரண வாசல், அதாவது ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கே ஒரு விருப்பம் இல்லை அவங்களுடைய இருதயத்தில். நோய் வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு சாப்பிடவே முடியாது. ஒரு சிலருக்குலாம் வந்து என்ன கொடுத்தாலுமே அந்த சாப்பாடு டேஸ்ட்டாகவே இருக்காது. நீங்கள் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து யாராவது சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னவங்க இருக்கிறீங்க. நம்ம நிறைய ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவங்க இருக்கிறீங்க. யாராவது ஹாஸ்பிட்டலில் வந்து சூப்பர் சாப்பாடுங்க எனக்கு இன்னொன்று கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்க இருக்கிறீங்க? கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நோய் வந்துட்டாலே உங்களுக்கு வாய் ருசிக்காது. உங்களுக்கு அந்த என்னென்னா காரணம் என்னென்னா, உங்கள் இருதயத்தில் வந்து அப்படிப்பட்ட ஒரு இது வந்துடும். என்ன என்னால் இது பண்ண முடியாது, என்ன எனக்கு சாப்பிட விருப்பம் இல்லைன்னு. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு பசியாக இருக்கும்போது எது கொடுத்தாலும் ருசியாக தெரியும். அதனால தான் பசி ருசி அறியாதுன்னு. நோயாக இருக்கிறவங்க அவங்களால சாப்பிடவே முடியாது. அவங்களுக்கு என்ன கொடுத்தீங்கனாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்க, தெர் இஸ் நோ டேஸ்ட், எனக்கு டேஸ்ட்டே இல்லைம்பாங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன ஒரு ருசியே அறியாது. காரணம் என்ன? உங்களுக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு சிக்னஸ்ஸு. அதனால தான் அவர் என்ன, அது மாத்திரம் இல்லை, அவர் என்ன சொல்றாரு, ஆத்துமா சகல போஜனத்தையும் ஆரோசிக்கிறது. சகல போஜனம் நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி, அது தேனே கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன அது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடியதா. அது மாத்திரமல்ல, அந்த ஆத்மா என்ன, அது மரண வாசல் பரியந்தம் பெறுவேன்னு சொல்லக்கூடிய அந்த வாசல் வரைக்கும் போயிடுச்சு. அதுக்குள்ளே என்ட்ரு தான் ஆகலை. இந்த டோர் என்ட்ரிக்கு இந்த வரைக்கும் வந்தாச்சு. அந்த பக்கம் போனால் மரணம், இந்த பக்கம் வந்தால் இது ஜீவன். அந்த எண்டு பாயிண்ட்டுக்கு அவ்வளோதான், நான் தள்ளப்பட்டு விட்டேன். ஐ கம் டு த எக்ஸ்ட்ரீம் எண்ட் என்று சொல்லக்கூடியதா. என்னென்னா, இவங்க எல்லாருமே வந்து ஒரு இந்த பிரச்சனைன்னு வரக்கூடிய ஒரு காலகட்டத்தை நம்ம திரும்ப திரும்ப பார்க்குறோம். என்னாகும் 21வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். சர்ப்பத்தினால அவங்க வந்து கடிக்கப்பட்டு அவங்க கொல்லப்படக்கூடிய ஒரு காரியம். அவங்களுக்கு வந்து என்ன, அந்த காலகட்டத்தில் அவங்களால அந்த சர்ப்பத்தினால அவங்க வந்து கடிக்கப்பட்டால் அவங்க வந்து விடுதலை பெறுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாத அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காரியம். கடைசியாக 4வதாக கப்பற் சேதமாகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் 23வது வசனத்தில் இருப்பாருங்க. கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயம் காண்கிறார்கள். நீங்க வந்து எவ்வளவு பேர் கப்பலில் போயிருக்கீங்கன்னு தெரியல. நான் டெஃபினட்டாக உங்களை எல்லாரும் என்கரேஜ் பண்ண ஒரு தடவை போய் பாருங்க, கொஞ்சம் தூரமாவது போய் பாருங்க. ஏன்னா அது வந்து என்னென்னா, இந்த கப்பலில் போகும்போது இந்த திக்கு தெரியாத காடெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது உங்களால் 4 பக்கம் எந்த பக்கம் திரும்பினீங்கனாலும் ஒரே கடல் தான், ஓஷன் தான். எந்த பட்டணமும் தெரியாமல், எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடியதா. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு 5-6 மைல் கடலுக்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். நான் ஒரு முறை ராமேஸ்வரத்தில் இருந்து கட்டுமரத்தில் வந்து அந்த தனுஷ்கோடிக்கு கட்டுமரத்தில் போனேன். ஒரு 7 மைல் என்னமோ தான் மொத்தமே. ஆனால் அந்த இதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த கட்டுமரம் அடித்த அடியில் பார்த்தீங்கன்னா, என் கூட இருந்தவங்கெல்லாம் பயந்து அழுது ஒரே அழுக. ஐயோ போதும், என்னை கொல்றதுக்காக ஏற்றிட்டு வந்த அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழுக. அப்படிப்பட்ட ஒரு காரியம். ஷிப்பில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட நீங்கள் பேசி பாருங்கள். இப்போ எவ்வளவோ மாடர்ன் டெக்னிக் வந்துருச்சு. இப்போ சேட்டலைட் ஃபோன் இருக்குது, இப்போ உங்களுக்கு ஜிபிஎஸ் இருக்குது, உங்களால் மொபைல் ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது. அப்படி இருந்தும் கப்பலில் இருக்கிறவங்க என்ன, ஐயோ ஒரு திக்கு தெரியாத ஒரு காரியம். ஆனால் இவங்க யார், அங்கே போய் கடலில் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீரில் தொழில் செய்கிறவங்க. அவங்க வந்து கர்த்தருடைய கிரியையும் ஆழத்தில் அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி. ஆனால் என்ன,
இவங்களுக்கு வந்து எல்லாம் இருக்கு, அதிசயம் எல்லாம் இருக்கும்போது கர்த்தரை மறந்தவர்கள். அதனால கர்த்தர் என்ன பண்றாரு, பெருங்காற்றை எழுப்பி அதன் அலைகளை அதை கொந்தளிக்க பண்ணி அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. என்ன, ஹார்ட் மெல்டட். என்ன, அவங்க ஆத்மா என்ன பண்ணுது, போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு என்று சொல்லக்கூடியது. வெறித்தவனை போல் அழிந்து தடுமாறி. எப்படி அழிந்து தடுமாறுறான்னா, குடி வெறியில வெறிச்சு போனவன் போல, அதாவது போதையில தான் யாருன்னு தெரியாம போறவன் போல அப்படி தடுமாறுகிறார்கள். அவர்களுடைய ஞானம் எல்லாம் முழுகி போயிட்டு. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த 4 விதமான மக்களையும் யோசிச்சு பாருங்க. முதல்ல ஒரு கேரவன், ஒரு வண்டி, தான் தாபரிக்கிற பட்டணத்துக்கு போக முடியாத தொலைந்து போன ஒரு வண்டி. ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம், சும்மா வாயை திறந்து சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். முதல்ல ஒரு தொலைந்து போன ஒரு வண்டி, ரெண்டாவது ஒரு சிறையில் இருக்கக்கூடிய ஒரு சிறை கைதி, மூன்றாவது நோய்வாய்ப்பட்ட ஒரு சிக் பர்சன், நான்காவதாக கப்பல் சேதத்தில் மாட்டின ஒரு ஆள். ஆனால் அந்த 4 பேர்ட்டையும் ஒரு யூனிஃபார்மாக ஒன்று பார்க்க முடியும். இவங்க எல்லாருமே இக்கட்டில் கர்த்தரை நோக்கி கூட்டம். என்னன்னா, நமக்கு ஒரு பெரிய ஒரு இது என்னன்னா, நம்ம வந்து நம்மளுடைய சுயத்தை நம்பி நம்ம பண்ணிடக்கூடாது. நமக்கு இருக்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிடக்கூடிய மக்கள். இவங்களுடைய பெட்டிஷன்ஸ் பாருங்க, 6வது வசனம் பாருங்க. முதலாவது யாரு, இதுல உள்ளவர், தொலைந்து போன வண்டி. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நிறைய பேர் என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் அண்ணே எப்படி அவங்களாம் ரட்சிக்கப்பட்டாங்க, ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரல, அவர் மரணம் அடையல, அதற்கப்புறம் தானே நமக்கு ரட்சிப்பு, இவங்கெல்லாம் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. யாரெல்லாம் உண்மையாக கர்த்தரை தேடினாங்களோ அவர் எல்லாருமே ரட்சிப்புக்குள்ளே தான் போனாங்க. கர்த்தருடைய ரட்சிப்பை அனுபவிக்கக்கூடிய மக்களாக தான். ஏன்னா அங்கே எல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க எல்லாருமே இப்போ இந்த சொன்னப்பட்ட 4லையுமே அவங்க எல்லாமே தங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற உணர்வுக்கு வந்தாங்க. இந்த 4 பேருமே, என் வண்டி, நான் போகிற பாதை என்னன்னு தெரியல, எனக்கு ஆபத்துனால நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு நான் வந்து ஒரு சிறையில் கைதியாக இருக்கிறேன், மரண வாசல் பரியந்தம் போயிட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு குணப்படுத்த மருத்துவர் இல்லை, ஒன்றும் இல்லை, அதனால் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். 4வதா, என்னுடைய வாழ்க்கையே கப்பர் சேதம் போல் இருக்குது, ஆபத்தினால் என்னன்னு செஞ்சேன், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இங்கே 6வது வசனத்தில் என்ன, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அதை என்னென்னா, இந்த பழைய ஏற்பாட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பூமிக்கு அடுத்தவங்களுக்காக வாழலை. ரட்சிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் எபிரேயர் 11வது அதிகாரம் 10வது சொன்னது போல அவர் கர்த்தர் கட்டின அந்த பட்டணத்தை நோக்கி ஓடினாங்களே ஒழிய அவர்கள் வந்து எதை நோக்கி ஓடலை, தங்களுக்கு உண்டான இந்த காரியம் இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, தங்களை அந்நியர்களும் பரதேசிகளாக பார்த்து கொண்டாங்க. அப்போ முதல்ல கர்த்தர் ஆபத்தை நோக்கி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. அடுத்து 13வது வசனத்தில் பாருங்க, பிரிசனரில், அதாவது சிறைச்சாலையில் இருக்க பாருங்க, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அதே தான் இருக்கும் இந்த 4 இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெட்டிஷன் என்ன, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ரொம்ப அருமையான காரியம். ஒரு நல்ல சாட்சி நான் முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். மதுரையில் ஒரு பிராமின் சிஸ்டர் வந்து ஊழியம் பார்க்குறாங்க. அவங்க வந்து ரொம்ப டிவோட்டட், அவங்க சைவத்தில் ரொம்ப பிடித்து கொண்டவங்களாக இருந்தாங்க. அவங்க ஸ்கூலில் வந்து அந்த காலத்தில் பைபிள் கொடுக்கும்போது இந்த சகோதரி வேணான்னு சொல்லிட்டாங்களாம். அப்போ அந்த டீச்சர் வந்து சொன்னாங்களாம், ஏமா வேணான்னு சொல்லிட்டேன். இல்லை, எங்கள் வீட்டில் வச்சுக்கக்கூடாது, நாங்கள் படிக்க மாட்டோம், நாங்கள் வந்து சைவத்தை சேர்ந்தவங்க, நாங்கள் இது பண்ண மாட்டோம் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்களாம், அந்த டீச்சர் சொன்னாங்களாம், ஆபத்து நாளில் இயேசுவை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு பதில் கொடுப்பார்னு. இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க அந்த டீச்சர். நல்லா கவனிங்க, ஆபத்து நாளில் எந்த இயேசுவை கூப்பிடு, அவர் உன்னை விடுவிப்பார்னு. இந்த சகோதரி கல்யாணம் ஆயிடுச்சு, இவங்க படித்து முடிச்சு இவங்க கல்யாணம் ஆயிடுச்சு, இவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்துருச்சு. அந்த பிள்ளைய ஸ்விம்மிங்க்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்விம்மிங் கூப்பிட்டு போய் ஸ்விம்மிங் அந்த பிள்ளை பண்ணிகிட்டு இருக்கு, இவங்க சைடில் உட்காந்துருக்குறாங்க.
அங்கே கோச் அங்கே இருக்கிறாரு. அவர் ஏதோ வேறு வேலையை அந்த பக்கம் திரும்பிட்டாரு, ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இந்த பிள்ளை தண்ணியில் மூழ்க போகுது. அந்த அம்மாக்கு அந்த நேரத்தில் தான் 7வது படிக்கும்போது வாத்தியார் சொன்ன அந்த வார்த்தை, ஆபத்து நாளில் இயேசுவை கூப்பிடு அவர் உன்னை விடுவிப்பார்னு அந்த சத்தம் அவங்களுக்கு கேட்டு, இயேசுவே என் பிள்ளையை காப்பாற்றுங்கன்னு சொன்ன மாத்திரத்தில் ஏதோ ஒரு கரம் அந்த பிள்ளையை தூக்கி வெளியே விட்ட மாதிரி வந்துச்சான். அப்படியே போய் அவங்க ஓடி போய் பிள்ளையை பிரித்தாங்களாம். யாருமான யாரோ ஒருத்தங்க என்னை தூக்கி வெளியே விட்டாங்க மம்மி அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிச்சான். அவர் தான் இயேசுன்னு தெரிஞ்சு கொண்டு இன்னைக்கு ஊழியம் பார்த்துட்ருக்காங்க, ஒரு வல்லமையான ஊழியம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. என்னன்னா இந்த 4 பேரும் சரி, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடார்கள். நீங்கள் 19வது வசனம் பாருங்கள், தங்கள் லாபத்திலே கர்த்தரை நோக்கி. 28வது வசனம் பாருங்கள், அப்பொழுது தங்கள் லாபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். எல்லாருமே எனக்கு அருமையானவர்களே, இந்த 4ல் சரி இல்லை உங்கள் நிலைமையில் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, இந்த 4 விட மோசமான நிலைமை என் நிலைமைன்னாலும் கவலையே படாதீங்க. உங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடக்கூடியது அப்போ தேவன் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். முதல்ல பாருங்கள், முதல்ல எப்படி மன்னிப்பா. 6வது வசனத்தினுடைய பின்பகுதி 7வது வசனம் பாருங்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். அவர் என்ன இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார்? தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். என்ன, முதல்ல நாங்கள் தொலைஞ்சு போனோம், இப்போ எங்களை செவ்வையான வழியில் நடத்தக்கூடியவராய், என்ன நாங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாய். அதே மாதிரி 13வது வசனத்துடைய பின்பகுதி பாருங்க, அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். இதை நீங்கள் அப்படியே பார்ப்பீங்க. இந்த வசனமும் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டில் இருந்து நீங்களாக்கி மீட்டு ரட்சித்தார். எப்பெல்லாம் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுடைய வேண்டுதலை கேட்டு உங்களை இக்கட்டுகளிலிருந்து நீங்களாக்கி ரட்சிக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். அதனால தான் நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவிக்கிற தேவன் என்று சொல்லக்கூடியதா. அடுத்து 14வது வசனம் பாருங்களேன். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். ஏன்னா நீ சிறைச்சாலையில் கட்டுப்பட்டவனாக இருக்கிற அந்த கட்டுகளை அரித்து அந்த சிறைச்சாலையிலிருந்து உனக்கு விடுதலை. அடுத்து சிக்னஸில் பாருங்க, அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி 20வது வசனம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். என்ன, உங்களை குணமாக்கி உங்களை அழிவிலிருந்து மீட்கக்கூடிய ஒரு தேவன். அடுத்து 28வது வசனத்தில் பின்பகுதியிலிருந்து பாருங்களேன், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். இது அப்படியே இருக்கா, ஒவ்வொரு வசனமும் அது திரும்ப வந்துகிட்டே இருக்கா. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் இக்கட்டுகளில் இருந்து நீங்களாக்கி ரட்சிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அதன் அலைகள் அமர்கிறது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அவங்க எந்த துறைமுகத்துக்கு போகணுமோ அங்கே கொண்டு வந்து கர்த்தர் சேர்க்கிறார். அப்போ என்னன்னா, எந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டியது. சார்ல்ஸ் வெஸ்லி சொல்கிறாரு, ஆண்டவர் அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய பாவக்கட்டுகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் எவ்வளவு ஹோப்பே இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தீங்கனாலும் அங்கேயும் உங்களை கர்த்தர் விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் விடுவிக்கப்பட்ட மக்கள் என்ன செய்வாங்க? அவங்களுடைய நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் என்ன? கர்த்தரை துதிக்கக்கூடியவர்கள். அதனால தான் நம்ம எப்போவுமே துதிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும்னு சொல்லக்கூடியது. இப்போ நம்ம வாழ்க்கையில் இப்படி பின்னோக்கி திரும்பி பார்க்கும்போது நம்மளை எந்த அளவுக்கு கர்த்தர் நேசித்து நமக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார் சிந்திச்சு பாருங்கள். ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்த்தா நம்மெல்லாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறது எவ்வளோ பெரிய காரியம். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நிந்தை. ஆனாலும் இன்றைக்கும் நமக்கு
என்ன, கர்த்தர் போதுமான அளவுக்கு நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து எல்லாம் இன்றைக்கு மாம்ச பிரகாரமாகவும் சரி ஆவிக்குரிய முறையிலையும் நமக்கு கர்த்தர் நிறைய காரியங்களை செஞ்சிருக்கிறாரு. அதனால தான் நம்ம துதிக்கக்கூடிய மக்களாக வரும்போது நம்முடைய இருதயம் நன்றியில் நிரம்பினதாக இருக்கும்போது நம்ம சரியான காரியங்களை செய்வோம். இல்லைன்னா நம்ம கர்த்தர் செய்யாத ஒரு காரியத்தை முன்னாடி வைத்து கொண்டு நம்ம துக்கப்பட்டு கொண்டே இருப்போம். ஏன்னா நான் கர்த்தர் என்னை நேசித்தார், என்னை ரட்சித்தார், என்னை விடுதலை பண்ணார், அதனால் நான் கர்த்தருக்கு துதி செலுத்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. இப்போ முதலாவது தொலைந்து போனவங்க அவங்க எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். தொலைந்து போன வண்டி 8வது 9வது வசனம் பாருங்க. தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி. தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி. முதல்ல உங்கள் ஆத்துமால ஒரு திருப்தி, ஆத்துமால ஒரு திருப்தி. அது என்ன? தவனமுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். என்ன? நீங்க பசி தாகமா இருக்கும்போது, தேவனை குறித்த தேவ நீதியில பசி தாகமா இருக்கும்போது உங்க ஆத்துமாவை நிரப்பக்கூடியதா அவருடைய கிருபை நிமித்தமும், அவருடைய கிருபை நிமித்தமும், மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க? நாங்க விடுதலை பண்ணப்பட்டோம், அதனால நீங்க எல்லாம் துதிப்பீங்களாக. எங்களுக்கு கர்த்தர், நாங்கள் ஒரு மரண இருள் வரைக்கும் போயிட்டோம், எங்களை ரட்சிக்க ஆளே இல்லையான்னு சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்களை விடுதலை பண்ணார். எப்படி என்னார்? என் ஆத்மாவை திருப்தி ஆக்கினார், எனக்கு எல்லா பசி தாகத்தை எல்லாம் போக்கினார். அதனால நீங்கள் எல்லாரும் கர்த்தரை துதிப்பீர்களாக. அப்போ என்ன? அவர் மற்றவங்களை நீங்கள் துதிங்கன்னு சொல்லக்கூடிய, ஏன்னா எங்களுக்கு இது செஞ்சார், கர்த்தரை துதிங்க. அப்போ என்னன்னா, இங்கே பாபிலோன்லேருந்து சிறைப்பட்டு விடுதலை பண்ணி வரக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க? வாங்க, நம்ம இப்படி இருந்தோம், ஒரு வண்டி தொலைந்து போன வண்டி போல் பட்டணத்தை அறியாமல் போகக்கூடிய இருந்தால் இப்போ நம்ம போக வேண்டிய இடம் நம்ம எருசலேமுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரு, அதனால நம்ம எல்லாம் கர்த்தரை துதிப்போமாக என்று சொல்லக்கூடியதாக. அதே மாதிரி சிறைச்சாலையில் இருக்கிறவங்க 15-16 வசனம் பாருங்க. கர்த்தர் வெண்கல கதவுகளை, கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்தார், இருப்பு தாழ்பால்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும், அவருடைய கிருபை நிமித்தமும், மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும். இதுவும் அப்படியே திரும்ப திரும்ப வரும். இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பாடலில் அவர் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள், அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. நீ பாடு, நீ பாடக்கூடிய ஒரு காரியத்தை நீ போ அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அப்போ அடுத்து பாருங்களேன், 21-22 பாருங்க. அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி. இப்ப என்ன சொல்றாரு? ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோட விவரிப்பார்கள், ஆனந்த சத்தத்தோட விவரிப்பார்களாக. கர்த்தர் எனக்கு செஞ்சாருமா, கர்த்தர் என்னை விடுதலை பண்ணாருன்னு சொல்லி ஒரு ஆனந்த சத்தத்தோட நீங்க மற்றவங்களுக்கு சொல்லக்கூடியதா. ரொம்ப ஒரு அருமையான காரியம். தாவீது பத்சேபால் கூட பாவம் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம், வேத வல்லுநர் 1லேருந்து 1.5 வருஷம் இருக்குன்னு சொல்லி 1.5 வருஷமா தாவீது உள்ளுக்குள்ள கிடந்து தவிக்கிறார். அவர் எலும்புகளுக்குள்ள என்ன போயிருச்சுங்கிறாரு, அதில் உள்ள நினைவு போயிருச்சுங்கிறாரு. என்ன சொல்றது? அதில் உள்ள வெட்னஸ் போய் எனக்கு ட்ரை ஆயிடுச்சு, மை லைஃப் பிகம் ட்ரை அப்படின்னு இருக்கும்போது நாத்தான்வேல் சொன்ன உடனே அவர் கீழே விழுந்து அழுது 51வது சங்கீதம் பாடுறாரு. பாடி நான் இந்த மாதிரி பாவம் பண்ணேன்னு சொல்லி எல்லாருக்கும் இது கொடுத்து பாட சொல்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன், ராஜா டேய் பாடுங்க அப்படின்னு சொன்ன, ராகத்தலைவனுக்கு இந்தப்பா மஸ்கில் ராகத்தில் பாடு, இந்த ராகத்தில் பாடு அப்படின்னு சொல்லி பாட்டு எழுதி கொடுத்து, நான் பாவம் பண்ணேன் பாடுங்க, ராஜா பாவம் பண்ணார், ராஜா இப்படி இருந்தார் அப்படின்னு பாட்டு எழுதி முடிச்சுட்டு அதில் சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் இந்த மன்னிப்பை கொடுக்கும்போது நான் மற்றவர்களுக்கும் இதை எடுத்து சொல்லுவேன்னு. அப்படி சொன்ன சங்கீதம் தான் 32வது சங்கீதம். 32வது சங்கீதம் என்ன ஆரம்பி தெரியுமா? எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஏன்னா நான் எல்லாருக்கும் சொல்லுவேன்னு சொன்னார் 51வது சங்கீதத்தில். அவர் சொன்னதான் 32வது சங்கீதம். அதனால தான் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நீங்கள் எல்லாரும் கர்த்தரை துதிப்பீர்களாக, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடே விவரிப்பீர்களாக. அதனால தான் நான் எப்பயும் சொல்லி கொடுக்கறது, நீங்கள் எப்போவுமே உங்கள் சாட்சியை சொல்லுவதற்கு ஆயத்தமாக இருக்கணும். சாட்சியை சொல்கிறதுக்கு
நம்ம கேம்புக்கு வரும்போது நான் பஸ்ஸில் ஒருத்தராக சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா என்னன்னா, நம்ம எப்பொழுதுமே கர்த்தர் நான் இப்படி இருந்தேன் என்னை மீட்டெடுத்தார் அப்படின்னு ஒரு ஆனந்தமாக கர்த்தருடைய காரியத்தை சொல்லக்கூடியதா, ஒரு ஆனந்த சத்தத்தோட விவரிக்கக்கூடியதாக. கடைசியாக சிப்ரக்கில் பாருங்கள், அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் 31-32 வசனம். கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதித்து ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி. இப்ப என்ன, ஜனங்களுடைய சபையிலே உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவர்களை போற்றுவார்களாக. இப்ப என்ன, சபைக்குள்ளேயும் நாங்க என்ன செய்வோம், கர்த்தரை போற்றி மூப்பர் சங்கத்திலே நாங்க என்ன செய்வோம், கர்த்தரை துதிக்கக்கூடிய மக்களா. அப்ப என்ன, எல்லாருடைய பிரிடிக்கமெண்ட், எல்லாருடைய நிலையும் மோசமான நிலை, நம்பிக்கையற்ற நிலை. ஆனால் எல்லாருடைய வேண்டுதலும், எல்லாருடைய பெட்டிஷன் என்ன, ஆண்டவரே எங்களுக்கு இறங்குங்க. கர்த்தர் எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு, அவர் இரக்கமுள்ள தேவனாக இருந்து அவர்களை மன்னிக்கிறாரு. அதனால அவர்கள் வாய்களில் எல்லாருக்கும் துதி வருகிறது. இதுதான் இந்த சங்கீதம். 107வது சங்கீதம் என்னென்னா, எந்த நிலையில் இருந்தாலும் சரி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார், விடுவிப்பார். நீங்கள் அவருக்கு துதி செலுத்தக்கூடிய மக்களா. இதை சம்மரி பண்ணுறதுக்கு 105வது சங்கீதம், ஒரு 2 பக்கம் தள்ளினா 105வது சங்கீதத்தில் 1வது 2வது வசனங்கள் பாருங்கள். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய செய்கைகளை யாரு, ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். ஐயா, இப்படி ஒரு நல்ல தேவன் உண்டு. நான் ஏன் கர்த்தரை துதிக்கிறேன் தெரியுமா, நான் சாவுக்கும் அழிவுக்கும் போறவனா இருந்தேன், என்ன கர்த்தர் மாற்றினாரு, என்னுடைய குணங்களை மாற்றினாரு, எனக்குள்ளே இருக்கிறாரு, எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கிறாரு. ஒரு நம்பிக்கையற்றவனா என் வாழ்க்கை என்ன போச்சுன்னு தெரியல, நான் தொலைந்து போன வண்டி போல, சில நேரங்களில் நான் சிறைச்சாலையில் இருந்தவன் போல, வியாதிப்பட்டவனாக இருந்தேன், என்ன வாழ்க்கையில் கப்பர் சேதத்தில் இருக்கிறது போல எங்கள் பக்கம் போகிறோன்னு சொல்லி எல்லா பக்கமும் ஒரே கொந்தளிப்போம் அமளியாக இருக்கும்போது நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என் கூக்குரலை கேட்டார், என் சத்தத்தை கேட்டு எனக்கு விடுதலையை கொடுத்தார். அதனால நான் கர்த்தரை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன, கர்த்தர் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவர் அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். என்னன்னா, நீங்க நன்றி உணர்வுள்ள மக்களாக இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், லூக்கா 18வது அதிகாரத்தில் ஒரு 2 பேர் ஜெபம் பண்ண போகிறாங்க. ஒரு பரிசேயன், ஒரு ஆயக்காரன். பரிசேயன் என்ன பண்ணுறான், ஆண்டவரே நான் இவரை மாதிரி இல்லை, நான் வந்து நல்லா பைபிள் வாசிக்கிறேன், நான் நல்லா சர்ச்சுக்கு போகிறேன், நான் நல்லா பாட்டு பாடுறேன், காணிக்கை கொடுக்குறேன், நான் மற்றவங்க மாதிரி இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, யார் உண்மையாக மனம் திரும்பி என்னை ரட்சித்து கொள்வதற்கு, என்னை விடுதலை பண்ணுவதற்கு யாருமே இல்லை. கர்த்தாவே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு ஒரு விடுதலையை கொடுன்னு யாரெல்லாம் உண்மையாக கர்த்தரை நோக்கி கூப்பிட்றாங்களோ அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டார்கள். அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, என்னால் ரட்சிக்க முடியாது, என்னை ரட்சிங்கள் ஆண்டவரே என்று சொன்ன மக்கள். அப்போ இந்த நாளில் நம்மளும் அப்படி சொல்லும்போது அவருடைய கிருபை நிமித்தமோ அவருடைய இரக்கத்து நிமித்தம் நமக்கு விடுதலையை கொடுப்பாரு. அந்த விடுதலை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய மக்களாய், கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய மக்களாய் வாழும்போது நம்ம எல்லாரும் அவருடைய நாமத்தை 31-32வது வசனம் சொன்னது போல சபையில் பாடி மூப்பர்களுக்கு முன்பாக கீர்த்தனம் பண்ணி கர்த்தரை நம்ம சபையிலே நம்மளும் துதிக்கக்கூடிய மக்களாக வரும்போது அது கர்த்தருக்கு ஒரு சுகந்த வாசனையாய், நம்முடைய வாழ்க்கை அவருக்கு ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, என்ன ஒரு ஆனந்தம். எந்த நிலையில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் சரி, கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டு விடுவிக்கக்கூடிய தேவன். ஆமாம் ஆண்டவரே, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு விடுதலையை கொடுக்கக்கூடிய. யோனா மரித்து பாதாளம் போய் அங்கேருந்து கூப்பிட்டான். அப்போவும் கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அவனை மறுபடியும் உயிரோடு அனுப்பி நினைவே பட்டணத்துக்கு பிரசங்கம் பண்ண வச்சார்.
தெர் இஸ் நோ டைம் லிமிட். எப்போ வேணாலும் நீங்கள் கூப்பிடலாம். அது இப்போவே இருக்கட்டும். நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை விடுவிக்கிற தேவன். அந்த விடுதலையை பெற்ற நீங்கள் சும்மா இருக்க முடியாது. கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி கர்த்தரை துதித்து அவருடைய செய்கைகளை மற்றவர்களுக்கு விளக்கி சொல்லுகிறவர்களாய், ஒரு நல்ல பூரண இருதயம் உள்ளவர்களாய், ஒரு நன்றி நிறைவுள்ள இருதயமுள்ள மக்களாய், எப்பொழுதும் அவருடைய துதியை சொல்லக்கூடிய மக்களாய் தேவன் உங்களை வழிநடத்துவாராக. வல்ல பிதாவே, இதோ நாங்கள் பார்த்தோம் ஒரு தொலைந்து போன கேரவன் அது தாவரிக்கும் இடம் வந்து சேர்ந்ததை, ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறவனுடைய கட்டுகளை, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை உடைத்து அவர்களை விடுதலை கொண்டு வந்தீங்க. அது மாத்திரமல்ல, நோய்வாயில் இருந்தவங்களை உம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குனீங்க. கொந்தளிக்க கடலில் இருக்கிறவங்களுக்கு கடலை அமைதல் பண்ணி அவர்களை செவ்வையான வழியில் வழி நடத்தினீங்க. அதே போல் ஆண்டவரே, இன்றைக்கு யாரெல்லாம் உம்மை நோக்கி கேட்கிறார்களோ அவர்களுக்கு அப்படி ஒரு செவ்வையான வழியில் வழி நடத்தி இது அவர்கள் வாயில் எப்பொழுதும் உம்முடைய துதி இருக்கக்கூடியதாய், மற்றவர்களுக்கு கர்த்தருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் விவரித்து சொல்லுகிறவராய் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதோ மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ஜனவரி மாதம் ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம சென்னையில் வச்சுருந்தோம். இனி அடுத்த ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப், போதிக்கிறவர்களுடைய பயிற்சிவிக்கும் கூட்டம் வருகிற ஆகஸ்ட் மாதம் 15, 16, 17, 18 இந்த 4 நாட்கள் 2024 ஆகஸ்ட் 15 18 வரை அட்டப்பாடி என்ற சொல்லக்கூடிய ஒரு கோயம்புத்தூருக்கு வெளியே உள்ள ஒரு பகுதியில் நடைபெறப் போகிறது. இது கோயம்புத்தூரிலிருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 15 18 வரை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே வந்து உங்களுக்கு அதனுடைய பேனர் வரும். அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நாங்கள் போன தடவை மாதிரியே சொற்ப இடங்கள் மாத்திரம்தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவசியம். கீழே உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்களோ அவர்களை மாத்திரம்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எல்லாரையும் சேர்க்கறதில்ல. அதனால் நீங்கள் வந்து இதற்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும். அந்த விண்ணப்பத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு அட்மிஷன் கொடுப்போம். அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு நல்ல தேறினவர்களாய் போதிக்க முடியும், தேவனுடைய வார்த்தையை எப்படி கற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் எப்படி தேவனுக்கென்று வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உங்களுக்கு பயிற்றுவிப்போம். இந்த முறை என்னோடு வேறு சில ஊழியர்களும் கலந்து கொண்டு இந்த பாடங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, போதிப்பாங்க. நல்ல இதை எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நல்ல ஊழியர்களாய் இருக்கக்கூடிய மக்களும் அவருடைய சாட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். இது உங்களை தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய பிரசன்னத்திலும் நீங்கள் தேவனுக்கென்று வாழ்வதிலும் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் இல்லை. அதனால் கூடிய விரைவிலேயே நீங்கள் இதை புக் பண்ணிட்டீங்கன்னா, இதை நீங்கள் வந்து கீழே உள்ள ஃபார்ம் அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாம் கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள அட்டப்பாடியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா வேத வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.